கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது. அது குடிச்சு செத்தது. தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற்ற போனாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க, அதுவும் தேவையற்றது. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது. அந்த மரணம் 15 பேர் செத்தான, 13 பேர். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டுல தேடி போய் சுட்டது 15 பேர் எண்ணிக்கை. அந்த மரணம் அப்படி கிடையாது. மக்களின் கிளர்ச்சி, மக்களின் புரட்சி. அங்க ஸ்டெர்லைட் இருக்கனால என்னுடைய காற்று நஞ்சாகுது, என்னுடைய நிலம் நஞ்சாகி நீர் விஷமாயி மஞ்சள் தன்மையோடு வருது, நான் வாழ முடியல, அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி. அங்க ஒரு தலைவன் இல்ல, ஒரு கொடி இல்ல, மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும். அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச? இது வந்து விபத்து, அது படுகொலை அரசு செய்து. அதுக்கு யார் ஏதாவது பேசினாங்களா? அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா? இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் குழு ஓடி வந்ததுண்டா? அப்ப அந்த சாவை வச்சு, அந்த உயிரற்ற உடல்களை வச்சு, அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு? அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு. இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்? இவங்கள மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க, இவனை வச்சு இவன் கையில ஒரு இது வச்சிருக்கான்ல, அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடச்சு தள்ளணும். அதை தவிர வழி கிடையாது.